பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் செவி சைக்கிள் இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது நாங்க சொல்றது கூட இல்ல, அரசாங்கம் சொல்றதையே கேட்கலன்னா ரொம்ப வேதனையா இருக்கு. தமிழக அரசு 7ஆம் தேதி ஒரு ஆணை போட்டிருக்காங்க. அந்த ஆணையை இன்னி வரைக்கும் நிறைவேற்றல. அதாவது அரசாங்கத்திலேயே கேள்வி கேட்கிற ஒரு நிர்வாகம் இங்கதான் பாக்குறோம். எனக்கு ஆதாரத்தை கொடுங்க. அரசாங்கம் ஆதாரத்தை இங்கேருந்து எடுத்துட்டு போய் தான் அங்க இது பண்ணி அதை விசாரணை பண்ணி அது உண்மை இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க. திருப்பி அந்த ஆதாரத்தை கொடுங்க. இங்கே எடுத்துட்டு போன ஆதாரம் திருப்பி இங்கே தான் வரப்போகுது. இது என்னன்னு தெரியல. இது ஒரு வேடிக்கையான ஒன்று. அந்த ஆதாரத்தையும் நேற்று கொடுத்தாச்சு. இனிமேல் ஒன்றும் கிடையாது. இன்றைக்கு ஆட்டோமேட்டிக்கா பண்ணி தான் ஆகணும். பண்ணலைன்னா எங்கள் ஆசிரியர் தொழிலாளர் சங்கங்கள் இணைந்து மிகப்பெரிய போராட்டங்களை அறவழியிலே எடுப்போம். அரசுக்கு ஆதரவாக தான். இது அரசுக்கு எதிரான போராட்டம் கிடையாது. அரசுக்கு ஆதரவான போராட்டம். பல்கலைக்கழக நிர்வாகம் அரசை எதுக்குறதுங்கிறதுக்க நாங்க ஒத்துக்கல. அதுக்காக தான் போராட்டமே தவிர வேற ஒன்றுமில்லை. சார், இப்ப முறைகேடு ஊழல்னு சொல்றீங்க, என்ன முறைகேடு நடந்திருக்கு? முறைகேடு 8 விதமான முறைகேடு அரசாங்கமே உறுதி பண்ணிருக்கு. அதாவது என்னென்ன கம்ப்யூட்டர் கொள்முதல் பண்ணது, அடுத்து இங்க ஒய்ஃபை பண்ணது, அடுத்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் தொலைநிலை கல்வியில ஊழல், நிறைய ஊழல் பண்ணிருக்காங்க. அத பணி நியமனம் 200 ரோஸ்ட் கிடையாது, எல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி அடுக்கடுக்கான பல்வேறு குற்றச்சாட்டுகளை தான் அரசாங்கம் எடுத்துக்கிட்டு ஒவ்வொன்றையும் விசாரிச்சிருக்காங்க. விசாரிச்சு இது நிறுவனமானது அப்படிங்கிறப்ப அதுக்கு ஆதாரம் கேட்க வேண்டிய தேவையே இல்லை. ஆனால் கேட்டிருக்கிறாங்க, அதையும் அரசாங்கம் கொடுத்திருக்கு. இந்த ஊழலுக்கெல்லாம் ஊற்றுக்கண்ணுன்னு அறியப்படுற முன்னாள் கூடுதல் பொறுப்பு பதிவாளர் தங்கவேலுவை பணியிடைக்கு நீக்கம் செய்யணும்னு கடந்த 7ஆம் தேதியே தமிழக அரசு ஒரு உத்தரவு போட்டுச்சு. அதை மதிக்காம இந்த துணைவேந்தர் தன்னுடைய கூட்டாளியை, அதாவது ஊழலுக்கு கூட்டாளியா கருதுற தங்கவேலுவை பணியிடை நீக்கம் செய்ய மாட்டேன்னு பிடிவாதமா மருத்துவ விடுப்புல அனுப்புனாரு. அதை தாண்டி பாத்தீங்கன்னா நேற்று மருத்துவ முடிஞ்சு ஜாயின் பண்ணிட்டாரு. ஆனா அதுக்கப்புறமும் கடந்த 2 நாளா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னமும் பாத்தீங்கன்னா அந்த பணியிடை நீக்கத்தை செய்யல. நேற்று பாத்தீங்கன்னா தமிழக அரசு மீண்டும் உறுதியா இவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டு உடனடியே இவர் மேல இருக்கிற குற்றச்சாட்டுகள் உறுதிப்படுத்தப்பட்டதோட நகல்களை இங்க துணைவேந்தருக்கு அனுப்பிச்சுமே அவர் பணியிடை நீக்கம் செய்ய மறுக்கிறாரு. காரணம், அவரும் அந்த ஊழலுக்கு கூட்டாளிங்கிறதுனால தன் கூட்டாளியை காப்பாற்ற நினைக்கிற இந்த துணைவேந்தர் ஜெகநாதனை கண்டிச்சு இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் ஆசிரியர் சங்கத்தின் சார்பாகவும் தொழிலாளர் சங்கத்தின் சார்பாகவும் இணைஞ்சு நடத்திட்டு இருக்கிறோம். மேலும் பாத்தீங்கன்னா இன்னைக்குள்ள அவர் இதுங்களினா நாளைக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை தொடரும். போராட்டங்கள் வேறு விதமா அறவழியில நிச்சயம் நடைபெறுங்கிறத 2 சங்கங்களின் சார்பா தெரிவிச்சுக்கிறோம். குறிப்பா இப்ப ஒரு அரசு உத்தரவிட்டும் நிறைவேற்ற மறுக்கிறாருன்னா என்ன காரணம் நினைக்கிறீங்க? தன்னை இந்த பல்கலைக்கழகத்தோட மன்னாதி மன்னனா நினைக்கிறாரு துணைவேந்தருங்கிறது தான் காரணம். வேற ஒரு காரணமும் இல்ல. அதாவது தனக்கு இருக்கிற வானளாவே அதிகாரம் நினைக்கிறாரு. அதாவது கவர்னர் சொல்றத மட்டும்தான் கேட்பேன், தமிழ்நாடு அரசு சொல்றதை கேட்க மாட்டேன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு கொடுக்கிற சம்பளத்தை வாங்கிட்டு இருக்கிற இந்த துணைவேந்தர் தமிழ்நாடு அரசோட உத்தரவை மதிக்காததை கண்டிச்சுதான் இந்த மாபெரும் போராட்டம். இந்த போராட்டம் பாத்தீங்கன்னா மாலையும் தொடரும். மாலைக்குள்ள பண்ணலன்னா நாளை காலையில வேறு விதமான வடிவில் இந்த போராட்டங்கள் இருக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.